வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற பொருளை தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்கினாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரே இரவுல நிச்சயமா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். தீராத கடன் தொல்லை தீரும், நோய் நொடிகள் தீரும், எதிரி தொல்லை விலகும், கஷ்டங்கள் எல்லாமே ஒரே இரவுல நிச்சயமா தீரும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா நாளைக்கு நீங்க செய்யலாம். பெண்களுக்கு நாளைக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாள்ல நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் தீரவே தீராத கஷ்டங்களும் இருக்கதான் செய்யுது. இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் எப்ப தீர்வு கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு மன கவலையும் இருக்கதான் செய்யுது. இப்படி உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. குறிப்பா சொல்லணும்னா உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய, உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எதிரிகளோட தொல்லையில இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை. தீராத கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நோய் நொடிகள், இன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு நோய் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு நோய் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நோய்கள் தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அடுத்ததா இன்னைக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, சொல் பேச்சு கேட்காத குழந்தைங்க, இப்படி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட நாளைய நாள்ல செஞ்சு பாருங்க. நிச்சயமா விடியக்கூடிய பொழுதுல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை, இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் 6:50 மேலதான் இந்த அஷ்டமி திதி ஆரம்பமாகுது. நாளைக்கு நமக்கு இருக்கிறது தேய்பிறை அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்தது. நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லையும் எதிரி தொல்லையும் கஷ்டங்களும் நீங்கணும்னா கால பைரவரோட அருள் கட்டாயமா நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாம சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்களும் நம்ம கால பைரவரோட வழிபாடு செய்யும் போது நமக்கு நீங்கும். சனி பகவானோட குரு தான் பைரவர். நாம குருவை வழிபாடு செய்யும் போது நம்ம ஜாதகத்துல சனி தோஷங்கள் ஏதாவது இருந்தா கூட நிச்சயமா நமக்கு நீங்கும். அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அஷ்டமி திதி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நாளைய நாள்ல வரக்கூடிய அஷ்டமி திதி ஒரு கூடுதல் சிறப்போட தான் வருதுன்னு சொல்லலாம். நாளைக்கு நமக்கு தமிழ் தேதி புரட்டாசி மாசம் 8ஆம் தேதி. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி தான் இந்த அஷ்டமி திதி. பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதியான அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு தமிழ் தேதியும் 8ன்னு வருது. இந்த வருஷம் 2024வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 224 இதை சேர்த்தாலும் நமக்கு 8ங்கிற நம்பர் வருது. அந்த வகையில அஷ்டமி திதி தமிழ் தேதி 8, வருஷத்தோட கூட்டுத்தொகை 8. நாளைக்கு நமக்கு 888ங்கிற சேர்க்கை இருக்கு. சரி, இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நாளைக்கு உங்க வீட்டுல நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. நாளைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்குறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸான மனநிலையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க.
இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா 8 மிளகு நமக்கு தேவைப்படும். இந்த மிளகுக்கு பாத்தீங்கன்னா கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. அதனாலதான் 10 மிளகு இருந்தாலே போதும், பகைவன் வீட்லயும் நம்ம சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அந்த வகையில விஷத்தை முறிக்கக்கூடிய இந்த மிளகை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் விஷங்களையும் அழிக்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நாம செய்ய போறோம். இந்த மிளகு பைரவருக்கும் உகந்தது. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிகப்பு நிற துணி தேவைப்படும். சின்னதா சதுர வடிவத்துல காட்டன் துணியை எடுத்துக்கோங்க. சிகப்பு நிற துணி உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, வெள்ளை நிற துணியை எடுத்துக்கோங்க. நாளைக்கு நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்க முன்னோர்கள் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய துணியில 8 மிளக வச்சு ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க. இப்படி நீங்க கட்டி வச்சிருக்கக்கூடிய முடிச்ச உங்க 2 கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அதை அந்த கால பைரவர் கிட்ட சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. குறிப்பிட்ட ஒரு கஷ்டத்துக்காக மட்டும் இல்லாம உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அதை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த முடிச்ச உங்க தலகாணி கடியில வச்சு எப்பயும் போல நீங்க தூங்குங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தா அவங்கள நீங்க தனியா செய்ய சொல்லுங்க. விருப்பம் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்த வேண்டாம். நீங்க மட்டும் செஞ்சாலே போதும். மிளக தலகாணி கடியில வச்சு தூங்கி மறுநாள் காலையில, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு இந்த முடிச்ச உங்க கையில எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க நின்னுக்கோங்க. கிழக்கு பார்த்து ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நின்னுக்கிட்டு இந்த முடிச்சால உங்க தலைய 7 முறை சுத்துங்க. ஆன்டி கிளாக் வைஸ் 7 டைம்ஸ், கிளாக் வைஸ் 7 டைம்ஸ். அதாவது இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா 7 முறையும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா 7 முறையும் நீங்க சுத்துங்க. இப்படி சுத்திட்டு இந்த முடிச்ச அப்படியே உங்க வீட்டுக்கு வெளியில, அதாவது நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வச்சு எரிச்சிருங்க. ஒரு சிலரால இந்த மாதிரி எரிக்க முடியாது. நாங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோம், பிளாட்ல இருக்கோம்னு சொல்லுவீங்க. இப்படி இருக்கிறவங்க இந்த முடிச்ச உங்க தலைய சுத்தின உடனேயே நீங்க கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு எரிக்கிறதுக்கு பாருங்க. அந்த மிளகு வெடிச்சு செதறும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நிச்சயமா வெடிச்சு செதறும். இப்போ உங்க கணவர் இந்த மாதிரி ஒரு முடிச்ச தனியா வச்சிருந்தாரு அப்படின்னா அவரு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு அவரையே தலைய சுத்தி இந்த முடிச்ச தனியா எரிக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல தூக்கி போட சொல்லுங்க. இந்த முடிச்ச எரிச்சதுக்கு அப்புறமா தான் மற்ற வேலைகளை நீங்க பார்க்கணும். காலையில எந்திரிச்ச உடனேயே முதல் வேலையா இந்த முடிச்சால உங்க தலைய சுத்தி தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் முகம் கை கால் கழுவிக்கிங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க குளிக்கிறது இன்னமுமே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தலைக்கு குளிக்கிறதுக்கு பாருங்க. தலைக்கு குளிக்க முடியாதவங்க 3 முறை உங்க தலையில தண்ணிய தெளிச்சுக்கிட்டு உடம்புக்கு நாளைக்கு நீங்க குளிங்க. இப்படி நாளைய நாள்ல காலையில உங்களுக்கு குளிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறவங்க மட்டும் முகம் கை கால கழுவிட்டு தலைக்கு 3 முறை தண்ணிய தெளிச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள வந்து மற்ற வேலைகளை நீங்க பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். புதன்கிழமை அன்னைக்கும் நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. அதனால புதன்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி மிளகு முடிச்ச நம்ம தலைய சுத்தி தூக்கி போடும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். அதனால முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.